Lab presents Take One Short Film Contest. நீங்களும் டைரக்டராக ஒரு நல்ல சான்ஸ். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை. இது ஆரம்பம் தான். இது போல திருப்பி நடக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற ஒரு காலநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்பா என் பக்கமும் நடக்கல, நான் சந்தோஷமா நான் நல்லா தான் இருக்கிறேன், இது வயநாட்டுல தானே நடந்துச்சு அப்படின்னா நாளைக்கு சென்னையில நடக்காதுன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? அங்க இருந்த மக்கள் வீடு இழந்து, உடைமைகளை இழந்து, உயிரை இழந்து இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வளர்த்தப்பட்ட நாய் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த சம்பவம் நடக்கும் போது அங்கிருந்து எங்கேயோ போய்விட்டது அப்படின்ற பதிவுகள் இப்ப வருவதை நம்ம பாக்குறோம். எப்படி அந்த உயிரினங்கள் தப்பித்து கொண்டன? அந்த அறிவு இல்ல ஞானம்னு சொல்லலாமா? ஏன் நம்மிடத்துல இல்ல? இப்ப அந்த பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மலைகளாக இருந்தது, உயர்ந்த மரங்களாக இருந்தது. பணப்பயிராக மாற்றப்பட்ட போது என்ன ஆகிறது? அந்த மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு விட்டது. அந்த மண்ணுக்கு ஏது வலு இருக்கும்? ஒரு பக்கம் இயற்கையை அழிக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல இயற்கை பாதிப்புன்னு சொல்ல முடியாது. அதனுடைய தாக்கம் இன்னொரு இடத்துல அது பாதிப்பை ஏற்படுத்துது. இனி வரக்கூடிய காலங்கள்ல கண்டிப்பாக வேதனையா இருக்குன்னு சொல்றதுக்கு தான் நிறைய நிகழ்வுகள். சார் வணக்கம். சார் வணக்கம். கேரளாவுல சமீபத்தில் நடந்த அந்த பேரிடருங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவையும் முழுக்கி இருக்கிறது. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இந்த நிகழ்வை உங்களுடைய பார்வையில இருந்து? ஆனா இந்த நிகழ்வு ரொம்ப துயரமானதுதான். காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது எல்லாரும் நினைக்கிறது, இது ஏன் நடக்குது, எதனால நடக்குது அப்படிங்கிற ஒரே கேள்விதான் மீண்டும் மீண்டும் எழுந்துகிட்டே இருக்குது. இது உண்மையாலுமே இது இயற்கையா அல்லது செயற்கையா அப்படிங்கிற விவாதங்கள்லாம் இன்னைக்கு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. கண்டிப்பா இது இயற்கையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இது செயற்கை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டா, எந்த ஒரு தாய் தந்தையும் தன் பிள்ளைய கஷ்டப்படுறத விரும்ப மாட்டாங்க. அது மாதிரிதான் நம்மை பாதுகாத்து வளர்த்தக்கூடிய இந்த பூமி நம்மளுடைய தாய் தந்தை போல இருக்கக்கூடியது. ஒரு பொழுதும் இந்த பூமி அப்படிங்கிற அந்த இயற்கை நம்மை ஒரு பொழுதும் துன்புறுத்தாது. ஆனால் நாம் இந்த இயற்கையை மறந்து வாழக்கூடிய வாழ்வியலில் இருக்கும் பொழுது, இது போன்ற ஒரு துயரங்கள் ஏற்படும் போது நாம் இயற்கையை மறந்து விட்டோம், இந்த பூமி நம்ம வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது, அவற்றை நாம் மறந்து விட்டோம் அப்படிங்கிறத நினைவுபடுத்துவது போல ஒரு துயரமான ஒரு நிகழ்வாக இது போல நடக்கிறது அப்படின் போது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு வருடம்னு எடுத்துக்கிட்டா நிறைய பகுதிகளில் இந்தியா முழுக்க இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அதற்கான காரணமா என்ன பாக்குறீங்க? இல்ல, இது காரணத்தை நாம தேடுறதை விட இயற்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது, கணிக்கவும் முடியாது. ஆனால் கிரக நிலைகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது இது நடக்கக்கூடிய காலங்களை நாம முன்கூட்டியே கணித்துக் கொள்ளலாம். இப்ப நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இதற்கு முன்பாக ஒரு பதிவுல கூட நம்ம பார்த்தோம். இப்ப நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இந்த கால மாற்றம் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்குள்ள நாம இப்ப இருக்கிறோம் அப்படிங்கறத யாராலுமே மறுக்க முடியாது. ஏன்னா பருவநிலை மாற்றம் அப்படிங்கிறது இன்னைக்கு அதிகமாக பேச ஆரம்பிச்சு. இந்த பருவநிலை மாற்றம் எதனால ஏற்பட்டது? நாம காடுகள்ல வாழ்ந்துட்டு இருக்கும் போது சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா இன்று காடுகளை அழித்து நகர வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கும் போது சந்தோஷம் இல்லாத ஒரு நிலையில நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயற்கையினுடைய தொடர்புல இருந்து நாம துண்டிச்சிட்டு இருக்கோம். அதுதான் உண்மையை சொல்லணும். அப்ப பணத்திற்கான வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப அந்த பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மலைகளாக இருந்தது, உயர்ந்த மரங்களாக இருந்தது. பணப்பயிராக மாற்றப்பட்ட போது என்ன ஆகிறது? அந்த மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு விட்டது. பணப்பயிராக நாம இன்னைக்கு எல்லாமே மாத்திட்டோம் அப்படின்னா அந்த மண்ணுக்கு ஏது வலு இருக்கும்? சொல்லுங்க பார்ப்போம். பணத்தை தேடியே நம்ம வாழ்க்கை வாழணும் அப்படின்னு போயிட்டோம்னா, இயற்கையை மறந்து விட்டோம் அப்படின்னா இது போன்ற நிகழ்வுகள் ஏற்படுவதற்கு காரணமாக அமைஞ்சிருது. சரி, இது நம்ம எப்படி நம்ம கணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக கிரக நிலைகள் இதுக்கு மிக முக்கிய ஒரு காரணங்களாக இருக்கு. நம்ம எதிர்பார்க்க முடியாத கடுமையான வெயில், அந்த வெப்பம் நம்மளால தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. எல்லாரும் எவ்வளவு வருத்தப்பட்டோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த வெப்பத்தினால. இதெல்லாம் எதனால நடக்குது? இயற்கையில ஏற்படக்கூடிய பருவநிலை மாற்றங்கள், கிரகங்களினுடைய கதிர்வீச்சு தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் இந்த இயற்கையில நடக்கக்கூடிய மாறுதல்களை கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இது சொல்வதற்கு வேதனையாகத்தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, ஆனால் விழிப்போடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மக்கள் ஒரு பாதுகாப்பாக இருக்கணும், அச்ச உணர்வு இல்லாம இருக்கணும், தன்னை பாதுகாத்துக்க கூடிய ஒரு சூழ்நிலையை தன்னை வளர்த்துக் கொள்ளணும், இயற்கையை மறந்துடக்கூடாது, இயற்கையோட ஒன்றி வாழணும் அப்படிங்கிறதுக்காக சில விடயங்களை நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இது ஆரம்பம் தான். இது போல திருப்பி நடக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற ஒரு காலநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்னைக்கு விஞ்ஞானிகள் அதைத்தான் சொல்றாங்க, ஆராய்ச்சியாளர்கள், அறிவியலாளர்கள் எல்லாருமே அதைத்தான் சொல்றாங்க. இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் இப்ப சென்னையில இருக்கேன் அப்படின்னா,
அப்பா என் பக்கமும் நடக்கல, நான் சந்தோஷமா நான் நல்லாதான் இருக்கிறேன், இது வயநாட்டுல தானே நடந்துச்சு அப்படின்னா நாளைக்கு சென்னையில நடக்காதுன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? இயற்கையை நாம சாதாரணமா நம்ம நீக்கவே முடியாது. ஒரு பக்கம் இயற்கையை அழிக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல இயற்கை பாதிக்கும்னு சொல்ல முடியாது. அதனுடைய தாக்கம் இன்னொரு இடத்துல வந்து அது பாதிப்பை ஏற்படுத்துது. அதனால தப்பு செஞ்சது ஒரு இடத்துல இருக்கலாம், ஆனா பாதிக்கப்படக்கூடியவங்க இன்னொரு இடத்துல கூடிய இருக்கலாம். இது யாராலையும் வந்து தீர்மானிக்க முடியாததாக இருக்கும். இனி வரக்கூடிய காலங்கள்ல கண்டிப்பாக வேதனையா இருக்குது சொல்றதுக்கு தான் நிறைய நிகழ்வுகள் நடக்கக்கூடாது. மக்கள் அதுக்கு நாம வந்து இயற்கையோட ஒன்றி வாழக்கூடிய வாழ்வியலுக்கு தயாராகிக்கணும். இந்த பேரிடர்களை பொறுத்த வரைக்கும், டிசாஸ்டர்ஸ பொறுத்த வரைக்கும் முன்பு வந்து நிறைய பார்த்திருக்கோம் நம்ம கடந்த காலங்கள்லயும் சரி. ஆனா கடந்த காலங்கள ஒப்பிடுகையில வந்து இப்ப அந்த பாதிப்புங்கிறது கூடுதலா இருக்கா? இப்ப காலமாற்றம் நம்ம நகர வாழ்க்கையில வந்திருக்கோம் இல்லைன்னு சொல்லல. ஆனால் இயற்கையை சார்ந்த ஒரு வாழக்கூடிய வாழ்வியல் ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்ப வயநாடுல நடந்த சம்பவத்தை பார்க்கலாம். அங்க இருந்த மக்கள் வீடு இழந்து, உடைமைகளை இழந்து, உயிரை இழந்து இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வளர்த்தப்பட்ட அந்த நாய் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அந்த சம்பவம் நடக்கும்போது அங்கிருந்து எங்கேயோ போய்விட்டது. ஆனால் மீண்டும் அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது அங்க வீடு இல்ல அப்படின்ற பதிவுகள் இப்ப வருவதை நம்ம பார்க்கிறோம். எப்படி அந்த உயிரினங்கள் வந்து தப்பித்துக் கொண்டன? அந்த அறிவு இல்ல ஞானம்னு சொல்லலாமா? ஏன் நம்மிடத்துல இல்ல? இது நமக்கு ஆராய வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குல்லவா? ஏன்னா, அப்ப அந்த உயிரினங்கள் மனிதனை தவிர மற்ற உயிரினங்கள் எல்லாம் இயற்கையோடு ஒன்றி வாழ்கின்றன அப்படிங்கிறது நம்ம கத்துக்க வேண்டியது இருக்குது அவங்க கிட்ட இருந்து. அதனால கடந்த கால பார்க்கும் பொழுது நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டது அப்படின்னா, இது வந்து கடந்த காலம், இப்ப இருக்க நிகழ்காலம், அடுத்த எதிர்காலத்துக்கு இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னா, இயற்கையில என்ன வேணாலும் நடக்கலாம். இது யாராலையும் வந்து கணித்து கூற முடியாது. இவ்வளவு உயிரிழப்பு ஏற்படும் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஆனால் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாத்தையும் தன்னுயிரா நேசிக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் நினைக்கணும். குறைந்தபட்சம் அதாவது இந்த மாதத்துல இப்படி நடக்கும் அப்படிங்கிற அளவுக்கு கூட கணிக்க முடியாதா? ஏன்னா நிறைய அந்த மாரி ரெயின்ஃபால்ஸ்லாம் வருது. நிறைய இண்டிகேட்டர்ஸ்லாம் நம்மகிட்ட இருக்கு. அறிவியல் பூர்வமா இவ்வளவு மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு சொல்ல முடியுது நம்மளால. ஆனா அந்த பாதிப்புகள அளவிடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? கண்டிப்பா நல்ல கேள்விதான் நீங்க கேட்டீங்க. இது போல முன்கூட்டியே வருவதற்கு நமக்கு வந்து கருவிகள் இருக்கு அப்படின்னு நாம சொல்றோம். ஆனால் அதை தடுக்கிறதுக்கான வழிகள் என்ன? ம். அதை எந்தாவது ஒரு கருவிகளை கொண்டு நாம தடுக்க முடியுமா? முன்கூட்டியே கணிக்கிறதுக்கு கருவி இருக்குது. தடுக்கிறதுக்கு கருவி வச்சு முடியுமா? முடியாது. அப்ப மனிதர்களால் நினைத்தால் மட்டும்தான் முடியும். மனிதர்களின் மனம் இயற்கையோடு இருக்கணும். நீ என்ன பேசினாலும் கடைசியா அந்த இயற்கையை தவிர நாம வந்து இதை தவிர்த்து வாழ்ந்தோம் என்றால் இதுல நடக்கிற விடயங்களை நாம ஒண்ணுமே பண்ண முடியாது. இதை நம்ம வந்து இந்த மாதத்துல இது நடக்கும், இந்த மாதத்துல இப்படி இருக்கும் அப்படின்னு யூகித்து நம்ம சொல்லலாம். நடக்கும். கிரக நிலைகளை கணித்து பார்க்கும்போது நம்ம வந்து சொல்லலாம். இப்ப உதாரணத்துக்கு இந்த வருட இறுதியிலிருந்து இது போல நிகழ்வுகள் நம்மளுடைய தமிழகத்துக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னு சொல்ல. இது கிரக நிலைகளை ஒட்டி. ஆனால் எந்த காலத்துல இந்த இடத்துலதான் இப்படி நடக்கும் அப்படிங்கறத வந்து தீர்மானமாக சொல்ல முடியாது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி வருகிற இப்ப நவம்பர், டிசம்பர் அந்த மாதிரியான நாட்கள்ல சொல்றீங்களா? எப்படி சொல்றீங்க? நல்ல விடயங்களையே நாம் நினைத்துக் கொண்டு நல்ல விடயங்களையே செயல்களாக இருந்து கொண்டு இருக்கும்போது அதற்கேற்றவாறு ஒரு மறு செயல் உண்டு. ஆனா இன்னைக்கு அதிகமாக நம்ம பார்க்கும்போது சமூக வலைத்தளங்கள்ல எதிர்மறையான கருத்துக்களாக இப்ப வந்து சுனாமி வரப்போகுது, சுனாமி வரப்போகுது, சுனாமி வரப்போகுதுங்கிற இது மாதிரியான ஒரு விடயங்களாகவே நம்ம பார்க்க அதுவே நம் மனதுல ஆழமாக பதிந்து விடுகிறது. அப்ப இந்த எண்ண அலைகளே நடக்காத ஒரு விடயத்தை நடப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கு ஒரு காரணமாக அமையும். ஏன்னா நம்முடைய எண்ணங்களுக்கு அவ்வளவு வலிமையாக இருக்கிறது. நம்மளுடைய எண்ணங்களை எப்படி வலுவாக்கி கொள்கின்றோமோ அதற்கேற்றவாறுதான் செயல்கள் நடக்கும். இப்ப நீங்க சொன்னது போல நவம்பர், டிசம்பர் இந்த மாதங்கள்ல நடக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக இருக்கணும், விழிப்போடு இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும். ஆனால் இப்படித்தான் நடக்குமா அப்படிங்கிறது காலங்களை நாம வந்து நிர்ணயித்து கூறுவதற்கு கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் கிரகங்களை வைத்து நாம கணித்து கூடும்போது பொதுவாக சொல்ல முடியும். இந்த காலகட்டத்துல இப்படியெல்லாம் நடக்கலாம் அப்படிங்கிறது. மக்கள் தொகைங்கிறது அடிப்படையாவே குறைவா இருந்தது. இன்னைக்கு மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாக, அதிகமாக வந்து இயற்கையை மனிதர்கள் விழுங்குவதுங்கிறது யதார்த்தமாயிடுச்சு இல்லையா? தேவைகள் அதிகமாகும் பொழுது நம்ம அதை நோக்கி நகர வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்ப இதற்கு தீர்வு தான் என்ன அப்படிங்கிறது உங்க பார்வையில இருந்து கேட்க விரும்புறேன். நல்ல கேள்விதான், இல்லைன்னு சொல்லல. மக்கள் தொகை பெருக்கம் அப்படிங்கிறது இது வந்து ஒரு காரணமாக நாம சொல்ல முடியாது. ஏன் ம். அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயற்கை சார்ந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் நமக்குள்ள இல்ல. இப்ப நீர் மேலாண்மை அப்படின்னு நம்ம பேசுறோம். மழை வரும்போது வந்து நீரை சேமிச்சு வச்சுட்டா அந்த நீருக்கு உண்டான பற்றாக்குறையை நம்ம தீர்த்துக்கலாம். எவ்வளவு பேர் அந்த மழை வரக்கூடிய நீரை நம்ம பாதுகாத்து வச்சுக்கிட்டோம்?
அப்ப இந்த விழிப்புணர்வு நமக்கு இருக்குது. நீரினுடைய தேவை என்னன்னு நமக்கு இருக்கு. மழை வரும்போது ஒவ்வொரு வீட்லயும் அதை வந்து எப்படி பாதுகாத்து வச்சுக்கிட்டா நமக்கு வந்து ஆழ்துளை கிணறுல இருந்து எல்லாத்துலயும் நமக்கு தண்ணி இருக்கும். நமக்கு தண்ணி பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு நம்மகிட்ட இருக்கு. எவ்வளவு பேர் இதை நடைமுறைப்படுத்துறோம்? இவ்வளவு அற்புதமாக இயற்கை நமக்கு வந்து இவ்வளவு பெரிய கட்டமைப்பை கொடுத்து படைத்திருக்கு அப்படின்னா, அழிக்கிறத வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பாங்களா? அதற்கான அறிவையும் ஆற்றலையும் நமக்கு தந்திருக்காங்க அல்லவா? அதை பயன்படுத்தி அந்த ஆக்கப்பூர்வமான வாழ்வியலுக்கு நம்மளால ஏன் வாழ முடியாது? இப்ப நம்ம இந்த பூமியை விட்டுட்டு நம்ம வந்து செவ்வாயில போய் குடியிருக்கலாம் அப்படின்னா, இருக்கிறதுல சரியாக வாழ முடியாத போது செவ்வாயில போய் நம்ம எவ்வளவு பேர் வாழ்ந்துட முடியும்? அது ஒரு கேள்விக்குறியா நமக்கு இருக்கும் இல்லையா? அது வந்து வளர்ச்சி, அறிவியலின் வளர்ச்சி, விஞ்ஞானத்தின் வளர்ச்சி, பெருமைப்படக்கூடிய ஒரு விடயம் தான். ஆனால் வாழ்வாதாரம் அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த வாழ்வாதாரம் நமக்கு இங்கதானே இருக்குது. இதை அழித்து விட்டு நம்ம எப்படி போய் வேற எங்க போய் வாழ முடியும்? ஒரு பக்கம் சார் அறிவியல் வளர்ச்சிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று இல்லையா? இப்ப கண்டிப்பா. சயின்ஸ்ங்கிறது வளர்ந்துகிட்டு போய்கிட்டே இருக்கும். உலகம் வந்து பரிணமிச்சு வளர்ந்ததுக்கான காரணமே அறிவியல் வளர்ச்சி தான். அப்ப இதையும் இயற்கையும் நம்ம கரெக்டா பேலன்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ரெண்டுத்தையும் நம்ம பேலன்ஸா வச்சுக்கணும் அப்படின்னா எதை நோக்கி நகரணும் மனித சமூகம் அப்படின்னு நினைக்கிறீங்க? ரொம்ப எளிமையா சொல்லலாம் சார். மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். விஞ்ஞானம் மனிதனுடைய அழிவுக்கு ஒருபொழுதும் வளர்ச்சி அடையக்கூடாது. மனிதனுடைய மேன்மையான வாழ்க்கைக்கு விஞ்ஞானம் உதவணும். அந்த விஞ்ஞானம் இயற்கையை அழிக்காததாகவும் இருக்கணும். மனிதனும் இயற்கையை அழிக்கக்கூடாத வாழ்வியலாக இருக்கக்கூடிய விஞ்ஞானம் தான் சிறந்ததாக இருக்கும். நிறைய திட்டங்கள்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்கு. உலகம் முழுக்க நிறைய மாநாடுகள் நடத்தப்படுது. இயற்கையை பாதுகாக்கணும், குளோபல் வார்மிங்கை தடுக்கணும் அப்படின்னு பல்வேறு திட்டங்களை வகுக்கப்பட்டு நடந்தாலுமே கூட அது எந்த அளவுக்கு சீரிய முயற்சியில செயல்பாட்டுக்கு வருதுன்னு தெரியல. இது தொடர்ந்தால் என்ன மாதிரியான விளைவுகளை வந்து இந்த பூமி சந்திக்க நேரிடும்? கடைசி கேள்வி. இதற்கான விடை இன்னைக்கு நடந்து கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று வயநாடு, நாளை அப்படின்னா இதற்கு முடிவுதான் என்ன அப்படின்னா, நாம இயற்கையை மறந்து வாழ்ந்து விட்டோம் என்றால் இது போல ஒரு நிகழ்வுகள் கண்கூடாக நாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு வருத்தத்துக்குள்ளாக இருக்கும். ஏன் நாம இருப்போமா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடும். பயனுள்ள நேரத்தை செலவிட்டு தங்களின் கண்ணோட்டத்தை வைத்தமைக்கு நன்றி சார். நன்றிங்க. கிட்னாப் பிரசன்ஸ் டேக் ஒன் ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட். நீங்களும் டைரக்டராக ஒரு நல்ல சான்ஸ். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை.